எது அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சுனாக்கா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாயிடுமா? ஆமாங்க, ஓடும் போதோ இல்லனாக்கா பசங்க கூட விளையாடும் போதோ கீழே விழுந்து நிறைய பேருக்கு அடிபட்டு ரத்தம் கட்டிக்கும். அது மாதிரி ஏற்படுற ரத்த கட்டை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் தான் இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு எலுமிச்சை பழமும் சாமிக்கு ராமமோட பயன்படுத்துற அந்த ராம கட்டியும் தான். முதல்ல வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை ரெண்டா வெட்டி அதோடைய சாரை மட்டும் இது மாதிரி தனியா புழிஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ராம கட்டியை அந்த எலுமிச்சை சாறுலயே கரைச்சி ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு எடுத்துக்கணும். கடைசியா அதை எடுத்து யாருக்கு அடிபட்டு ரத்தம் கட்டி இருக்குதோ அவங்களுடைய கால்லயோ கையிலயோ இது மாதிரி தடவனாலே போதும், அவங்களுக்கு இருக்கிற ரத்த கட்டுலாம் ஒரே நல்லா கரைஞ்சு போயிடும். உண்மையை சொல்லணும்னாக்கா நான் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணேன். இது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கும் இது மாதிரி அடிபட்டு எப்பயாவது ரத்தம் கட்டிக்கிச்சுனாக்கா இந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தம்பி, அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத. இதை நான் தடவி முடிச்சதோ ஒரு அரை மணி நேரம் வீட்டுல படுத்து ஓய்வேடு. கண்டிப்பா உனக்கு இருக்கிற ரத்த கட்டுலாம் கரைஞ்சு போயிடும். ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனாக்கா உனக்கு இருக்கிற ரத்த கட்டு இன்னும் சீக்கிரமாவே சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். உங்களுக்கும் இது மாதிரி அடிபட்டு ரத்தம் கட்டி இருந்தாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.